நம்ம உறவுக்குள்ள பல எதிரி இருக்கிறாங்க. பல பேர் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்றது ஒரு பேச்சு இருக்கும். ஆனா, அத கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க யாரு எதிரின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பெர்சன பார்த்தோம்னா, நம்மள எதிரியா பார்க்குறாங்கல்ல. அவங்க நிலைமைய நம்ம நின்னு பார்த்தோம்னா என்ன தோணும்னா, முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ள ஒரு பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு நினைக்கும்போது, நம்மளை பார்த்தாலும் பயமா இருக்கு. அந்த பயம்னால எதிரியா இருக்கிறோன்றது ஒரு ஃபீல் அவங்களே குடுக்குறாங்க. நம்மளும் அது மாதிரி ஃபீல் ஆகுறோம். இந்த மாதிரி உறவுக்குள்ள முக்கியமா நீங்க வெளியில விட்டுருங்க. ஆஃபீஸோ இல்ல ஒரு அந்த சர்க்கிள விட்டு, ஃபேமிலி சர்க்கிள விட்டு நம்ம பார்த்தோம்னா, அது வேற விஷயங்கள். ஆனா உறவுக்குள்ள எதிரியா நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, பயத்தினாலே வருது. அந்த முக்கியமா சில பேர் வேணா எப்படி இருக்கலாம். சில கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பயத்தினால பேசுறதுக்கு பயந்து எல்லாமே போகும்போது என்ன ஆகும்னா, லைஃப் லாங் அப்படியே பண்றாங்க. பண்ணும்போது என்ன உட்கார்ந்து பேசுனா, நீங்களா இப்படி, நானா இப்படி அப்படின்ற மாதிரிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பேச்சு வரும். ரியல் என்னன்னா அந்த பயத்தை நீக்கிட்டோம்னாலே எதிரின்றது நம்மளுக்கு வரமாட்டோம். அப்போ எல்லாரோட மனசுல இருக்கிற அந்த பயத்தை நீக்கினாலே எதிரி இருக்கிறதே இல்லாம போயிடும். ஏன்னா எதிரியே நம்மளுக்குள்ளதான் இருக்கிறோம். இந்த பயத்தை நீக்கிட்டோம்னா அங்கேயும் எதிரி இல்லை, இங்கேயும் எதிரி இல்ல. யோசிச்சு பாருங்க. இந்த தான் கத்தி போல ஒரு விஷயத்த சொல்றேன். யோசிச்சீங்கன்னா நல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்க முடியும். அவங்கள கைவிட்டு போகாம பாதுகாக்க முடியும். யோசிச்சு பாருங்க.